நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. இதை மட்டும் ஊத்தி மாஸ்டரோட மைண்ட மாத்தாம இருந்தா நாம இந்த அண்டர் வேர்ல்ட் ஆளவே முடியாது. என்ன பண்ணிட்டு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, நான் ஒரு திரவ ஆராய்ச்சியில இருந்தேன். நீ வருவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியாம இந்த இடத்துல எதுவும் நடக்காது இம்பீரியஸ். உண்மையிலேயே நீ ஒரு உண்மையான வேலைக்காரன். மாஸ்டர் என்னைக்கு இந்த இடத்தை விட்டு வெளியே வராரோ அன்னைக்கு நான் தான் முதல் பணியாளா இருப்பேன். நீ எனக்கு கீழே வேலை செய்யணும். இத ஞாபகத்துல வச்சுக்க. கோராக் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா நான் மாஸ்டர் வசியம் பண்ணிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல கோராக், இனி என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். காலியா போடு. சூப்பர். சாரி நேக், இந்த சண்டையில நான் தான் ஜெயிச்சேன். அத முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க சார். இந்த சண்டையில மேஜிக் பவர் யூஸ் பண்ணல. இந்த பவுண்ட் பேட்டில்ல கத்தியை மட்டுமே தான் யூஸ் பண்ணணும். மேஜிக்கை யூஸ் பண்ணவே கூடாது. இதுல டேகரான தோக்கடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்கேன். ஆனா நிக் நினைச்சானா இந்த மாவீரனையும் தோக்கடிக்க முடியும். வயசானவராச்சே போனா போதுன்னு விட்டா நீங்க ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. எனக்கு வயசாயிடுச்சா? 1000 பஞ்சு உடைஞ்சு. டேக்ரான் ரொம்ப கோவமா இருக்காரு. இப்பதான் சூடு பிடிக்குது. என்னங்க என்ன பண்ற நிக்? நீ கத்தியை திருப்பி கொடுத்த. வெரி குட் நேக். டெக்னிக்காவும் டேலண்டாவும் அட்டாக் பண்ற. வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்க மாட்டீங்க. நான் ஏதோ லக்ல தான் ஜெயிச்சேன். ஹேய், லக் இல்ல, எல்லாம் உனக்குள்ள இருக்கிற திறமை. அவன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் தான் சொல்றேன். உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கலக்குறீங்க. நீங்க பெஸ்ட்னா நாங்களும் பெஸ்ட் தான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நாங்களும் லியம்போ ரேஞ்சில வருவோம். மன்னிச்சிருங்க விட்டானா, நான் தான் உங்க ஹஸ்பண்ட பத்தி சிப்ப கிட்ட சொன்னேன். ஆனா வெளியில சொல்லாதன்னு சொன்னேன். நான் எதுவும் சொல்லியே ஓட்டவையா இப்ப சொல்லிட்டேன்ல. இது என்ன புது கதையா இருக்கு? அவர் ஒரு நேர்மையானவர், ரொம்ப தைரியமானவர். அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு எல்லா கதையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. உண்மையிலே நான் அறிவாளி. என்ன நினைச்சா எனக்கே பொறுமையா இருக்கு. பெரிய பிளான் வச்சிருக்கீங்க. ஆமா, ரேஞ்சர்ஸோட லெஜெண்ட் வாரியர் பவர் அவங்க கிட்ட இருந்து எடுக்க எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதுவும் மாஸ்டருக்காக. அது எடுக்க வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இருக்கு. அது கோராக்கால முடியும். வெளி உலகத்துக்கு போ கோராக். அந்த ரேஞ்சர்ஸோட லெஜெண்ட் பவரை திருடிட்டு வா. அத மாஸ்டருக்கு சமர்ப்பிக்கலாம். சரி செய்யறது. எதுக்காக இதெல்லாம் என் கண் முன்னாடி வருது? நான் போர் மேல கவனத்தை செலுத்தணும். அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் என் கணவர் லீன் போவும் என் குழந்தைய சந்தோஷமா இருந்தோம். என் குழந்தையோட பேரு போவன். சரி சரி. லீன்போ தான் என்னோட குரு. போர் ஆரம்பிக்கும் போது நானும் என் நண்பர்களும் விடுதலைக்காக போராடினோம். லீன்போ ரொம்ப தைரியமா சண்டை போட்டாரு. ஆனா மூர்த்திக்கான அவனோட படையும் ரொம்ப பலமா இருக்கு. அதுக்கு நாங்க ஒரு திட்டம் போட்டோம். நானும் லீன்போவும் நியாலாவை போய் சந்திச்சோம். லீன்போ, இது தவிர வேற வழியே இல்லையா? அவனை அழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் லீன்போ. நிச்சயம் இந்த போர்ல நாம உயிரோட திரும்ப முடியாது. நான் போய் தான் ஆகணும். அவர் ஒரு முடிவெடுத்து அதுல இருந்து மாறவே மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும். நாங்க எப்பவுமே உங்க கூடவே இருப்போம். நானும் நியாலாவும் அவர் கூட போக தயாரானோம். அந்த நேரத்துல நண்பன் மாதிரி ஒருத்தன் எங்களோட இணைஞ்சான். மாஸ்டர், நானும் உங்க கூட சேர்ந்து போராடுறேன். ஆனா நான் கேலண்டரை உங்க எனிமின்னு நினைச்சேன். உண்மைதான். நாங்க தான் அவனை தவறா நண்பனா பார்த்தோம். அவன் எங்களை ஏமாத்ததான் அந்த மாதிரி நடிச்சிருக்கான்.
அந்த போர் உச்சத்துக்கு போயிட்டு இருந்தது. அந்த தீய சக்திகள் என் குழந்தைய அடையணும்னு நினைச்சாங்க. போவன் அவன் பிறப்புலயே வீரன் தெரிஞ்ச அவங்க அவனை அழிக்க முயற்சி செஞ்சாங்க. அதுக்காக போராடினாங்க. ஆனா அவங்களால முடியல. நான் போவனை தூக்கிட்டு போகும்போது கேலண்டார் வந்து என்னை தாக்குனா. குழந்தைய என்கிட்ட கொடு. முடியாது. டார்க் மேஜிக் கேலண்டரை ரொம்ப பலசாலியா மாத்துச்சு. நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடினேன். கடைசியா 2 பேருமே குகையில மாட்டினேன். அந்த நேரத்துல அங்க வந்த ஃபீனியஸ் அழுதுகிட்டு இருந்த போவனை பார்த்தா. வேற வழி இல்லாம அவனை காப்பாத்துறதுக்காக மனுஷங்க இருக்கிற உலகத்துக்கு குடிப்பான். அப்ப உங்க பையன் உயிரோட இருக்கான், சந்தேகமே இல்ல. ஆமா, சந்தேகமே இல்ல. லியன்போ தனது சக்தியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த தீய சக்திகளையும் பூமி கடியில அடைச்சு வச்சாரு. கிட்ட வராத, இந்த கதவை மந்திரத்தால அடைச்சிடு. அதான் ஒரே வழி. கதவை மூடினதுக்கு அப்புறமும் அவருடைய போர் உள்ள தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அவர் ரொம்ப போராடினாரு. லியன்போவும் நியாலாவும் அவங்க உயிரை கொடுத்து எங்க உயிரை காப்பாத்தினாங்க. அவங்க செஞ்சது உண்மையிலே பெரிய தியாகம் தான். அவங்க பேரை நாங்க காப்பாத்துவோம். அந்த தீய சக்திகளை எதிர்த்து நாங்க கடைசி வரைக்கும் போராடிட்டு கோரக் சண்டை போட கூப்பிடுறான். நான் ரெடி. ஜாக்ரான், இது உங்க கூட இல்ல. நீங்க இம்பீரியஸ் கூட போய் மோதணுமா? தனியா? நாங்க அங்க வரக்கூடாதா? எனக்கு என்னவோ இது நல்லதா படல. நாங்க போய் ஆகணும். அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். நம்மளால எதுவும் முடியும் காய்ஸ். வாங்க மோதி பார்த்துடலாம். ஆமா, நானும் கிளம்புறேன். வாங்க ரேஞ்சர். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? உங்களோட லெஜெண்ட் வாரியர் பவர். என்ன காமெடி பண்றியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. லெஜெண்ட் வாரியர் பவரை எது கொடுத்தாங்க நாங்க காட்டுறோம். பாக்குறியா? Legendary Source, Mystic Force. Go with Mr. Nurmax. அற்புதம். உங்களோட இந்த மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் எனக்கு அது தேவை. சரிதான், போவே. No way. பரவாயில்லையே, சொன்ன மாதிரியே வந்துட்ட. நீ அழிய போற இந்த இடத்துக்கு உன்னை நான் அன்போட வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி இம்பீரியஸ். ஆனா ஓவரா பேசுற. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்ன மன்னிச்சிருங்க இம்பீரியஸ். நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். நம்ம மாஸ்டரை எதிர்த்து போராடினது பெரிய தப்பு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் செஞ்சதை நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் நல்லவனா வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா? உன்னை நம்ப கூடாதுன்னு பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன்டா. அப்புறம் ஏன் பேசிக்கிட்டு இருந்தேன்? உன்னால முடிஞ்சதை பண்ணு. மேஜிக்கல் சோர்ஸ், மிஸ்டிக் சோர்ஸ், லேசர் லேப்.
Dark power! Tired idea. நான் கூட ரெயின்போ உனக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்திருப்பானோன்னு தப்பா நினைச்சிட்டேன். ரெயின்போ பத்தி நான் ஒன்னு சொல்லணும். அவன் ஒரு முட்டாள், அதனாலதான் இறந்துட்டான். நான் அறிவாளி, அதனாலதான் உயிரோட இருக்கேன். எப்ப பார்த்தாலும் நேர்மை நியாயம்னு வசனமா பேசிக்கிட்டு இருப்பான். பாவம், குருவே இறந்துட்டாரு. பாவம், சிஷ்ய மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறான்? சாதாரணமா இருக்கும் போதே மிதி மிதி மிதிக்கிறான், பெருசாயிட்டானா? Solaris Strike Megazord! உங்க லெஜண்ட் வாரியர் பவரை என்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா எங்க மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அத மறந்துடு. நாங்க அதை நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். சரியா சொன்ன. கடைசி வரைக்கும் நாங்க போராடுவோம். நம்ம பவர் என்னன்னு காட்டலாம் ரேஞ்சர்ஸ். ஃபயர் ஸ்ட்ராக். Remote chain card, go! இது என்னது பொம்மை ட்ரெயினா? உண்மையான பவர் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். டைட்டா பிடிச்சுக்க ஜல்தி. Furnace Blast! இது எப்படி? நான் உன்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கிற சோலராஸ். டேக்ரான், நம்ம பிரஷர்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம சக்தி அவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அட போங்கப்பா. நீ என்ன பண்ண? உன்கிட்ட இருந்து மெகாசோட் பவரை நான் எடுத்துட்டேன். உன் சக்தியை கட்டுப்படுத்துறது எனக்கே கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. நோ, நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியுதா? தெரியாம மந்திரத்தை பயன்படுத்த நான் என்ன சோலாரஸ் நைட்டா? ரெயின்போவால அழிக்கப்பட்ட அத்தனை தீய சக்திகளும் இப்ப இந்த இடத்துல ஒண்ணு சேர போகுது. எங்களுக்காக போராடி உயிரிழந்த ஒட்டுமொத்த வீரர்களும் இப்ப இங்க ஒண்ணா நிக்கிறாங்க. இப்ப இந்த சக்தியை வச்சு போராடினா எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. சண்டைக்கு நான் ரெடி. இவனை உயிரோட கொடிச்சு திங்கணும் போல இருக்கு. செயல்ல காட்டல ஆரம்பி. எங்க கடற்பரப்பை யாரும் அழிக்க முடியாது. பொறுமை பொறுமை பொறுமையா இருங்க. ஆனந்தமா அழிச்சிட்டு வாங்க. இவனோட இந்த பவரை வச்சு உங்க ஒட்டுமொத்த ரேஞ்சர்ஸையும் நான் அண்டர்வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவங்க சக்தியை பயன்படுத்தி நான் மாஸ்டரையும் வெளியே கொண்டு வர போறேன். இது உண்மையிலேயே நல்ல யோசனை இல்லையா? அது ஒரு காலம் நடக்காது. உன்கிட்ட நான் எந்த அனுமதியும் கேட்கலையே. இதுதான் உன்னோட அழிவு. போயிட்டு வா என்னோட நண்பா. இதெல்லாம் எப்படி இருக்கு? இம்பீரியஸ், எதுக்காக இதுங்களை உருவாக்குன? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க ரேஞ்சர்ஸ். ஒரு ரெண்டு பல்லும் ரொம்ப அழகா இருக்கு. கம் ஆன் गाइस, அத பேத்தி எடுக்கலாம். என்ன இருக்கு? ஒண்ணுமே ஆகல. நம்ம பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன்.
இது நியாயமே இல்ல. வாய மூடு, இவங்களை நம்ம உலகத்துக்கு கூட்டிட்டு வா. அவ்வளவுதானே? ஏதோ பிரச்சனை. என்ன நடக்குதுங்க? என்னோட உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் ரேஞ்சர்ஸ். முதல் தடவையா எங்க உலகத்துக்கு வந்திருக்கீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் गाइस. புனைய புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? கவலைப்படாத, இங்க நாங்க காப்பாத்துறோம். Thank you. இங்க இருக்கவே பிடிக்கல. எங்க பார்த்தாலும் இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மூஞ்சில ஏதாவது ஒரு மூஞ்சியாவது அழகா இருக்கா? உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அன்பு மகளே? மகளே வா. அம்மா, நம்ம இவங்களை இங்கேயே வச்சுக்கலாமா? எனக்கும் இந்த மாதிரி உயிர் இருக்கிற பொம்மைங்க கூட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. நிச்சயமா அவங்க சக்தி எல்லாம் போனதுக்கு அப்புறம் உன் விருப்பப்படி அவங்கள வச்சு விளையாடலாம். அப்புறம் அவங்க உனக்கு தான் சொந்தம். அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. எங்க இருக்கீங்க ரேஞ்சர்ஸ்? இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கள கண்டுபிடிச்சீங்களா? அவங்க எல்லாரும் பாதாள உலகத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும். புக் ஆஃப் டார்க் ஸ்பெல்ஸா? இது எங்க யாரையுமே நீங்க தொட கூட விட மாட்டீங்களே. இத வச்சு ஆனா இதை விட்ட வேற வழி இல்ல. ஆனா உடனே இதுல இருக்கிற மந்திரத்தெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற நல்ல மேஜிக் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் சாதாரண மனுஷி ஆயிடுவீங்க. வேற வழி இல்லைன்னு சொல்றல, முடிஞ்சா உதவி பண்ண, இல்லைன்னா இங்க இருந்து போயிடு. Lotus malaria. Claire. இந்தாங்க. Thanks. இதுல கடைசியா சேர்க்க வேண்டியதும் கொடுக்கல. எனக்கு பரிசா உங்க லெஜண்ட் பவரை கொடுத்ததுக்கு நன்றி. உன்னால எதையும் எங்க கிட்ட இருந்து எடுக்க முடியாது. என்னால முடியாது, ஆனா என் மாஸ்டரால முடியும். அவர் சக்தி வாய்ந்தவர். இதை அடைச்சு வைக்கிறதுக்காக தான் லிம்போ தன்னோட உயிரை விட்டாரு. அந்த பேரை இந்த இடத்துல உபயோகிக்காதீங்க. கடைசியா எங்க மாஸ்டர் வெளியே வர்றதுக்கான எல்லா சக்தியையும் இப்ப நீங்க கொடுக்க போறீங்க. நன்றி. எல்லாம் முடிய போகுது இல்ல? சரியா சொன்ன. மாஸ்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வர போறாரு. இவங்களை இந்த மாதிரி அழிக்கிறது தப்பு. இது நியாயம் கிடையாது. தயவு செஞ்சு உன் திருவாயை கொஞ்சம் திறக்காத. நாம பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்தோம். எதுக்காகத்தான் சக்தி வாய்ந்த மிஸ்டிக் ஃபோர்ஸோட முடிவே இதுதான். ஆசமா சின்ன பசங்களை காப்பாத்த அவசரப்பட்டு வந்து மாட்டிக்கிட்டீங்களே. உங்களை அழிக்கிற வேலையை எங்க மாஸ்டர் பார்த்துக்குவாரு. ரொம்ப துடிக்கிற, கவலைப்படாத. இப்ப செத்து இல்ல. இது எப்படி நடந்தது? இவர் யாரு? லிம்போ